அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமான சூரியன் சனியை விட்டும் ராசியின் அதிபதியான சுக்கிரனை விட்டும் விலகினார். எனவே நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு 14/3/2024 முதல் எவை அமைகின்றன என்று பார்க்கும் போது ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனி மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரித்த சூரியன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்கு மாறியிருப்பது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் பல சிரமங்களையும் விலக்கி விடுகிறாருங்க. எனவே முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகின்றன. சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்திற்கு வருவது கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கிறது. மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. சப்தம பார்வையால் சூரியனின் 7ஆம் பார்வை 5ஆம் இடத்தில் விழுவது குடும்ப ரீதியாக பல கஷ்டங்கள் விலகக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது. பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். முதலும் முடிவுமாக இருப்பவர் சூரியனாக தான் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடனும் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமான சுக்கிரனுடனும் இணைந்திருப்பதை விட இந்த 2 கிரக நிலைகளை விட்டு விலகுவது நிச்சயமாக முதலும் முடிவுமான சூரியன் நல்ல பல மாற்றங்களை வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. கும்பராசியிலிருந்து 14/3/2024 முதல் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசிக்குள் நுழைகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சின்ன சங்கடம் என்னவென்றால் 2 பகை கிரகமான சுக்கிரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இருப்பினும் மிக வலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட்டு விலகி ராகுவுடன் இணைவதால் பல்வேறு விஷயங்கள்ல சிரமம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் மீன ராசி சூரியனின் நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியனும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மிக வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமருவதால் இதுவரை சந்தித்த பல சிரமங்கள் வாழ்வில் வெகுவாக குறைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அங்கு நீட்சம் பெற்ற அது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த தருணம் என்பது சூரியனுடைய பெயர்ச்சி காரணமாக பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடுகிறது. அந்த மாற்றம் பொதுவாகவே நல்லதொரு இனியமையான மாற்றமாக அமைகிறது. ஏனென்றால் சூரியன் பொதுவாக 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுப்பாருங்க. ஜென்மராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது சில சிரமங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்கள்ல ஓரளவிற்கு நடுநிலையான பலனை பெற முடியும். தற்போது சனி சுக்கிரனை விட்டு விலகுவதால் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன். சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பகை கிரகங்களாக பார்க்கிறாருங்க சூரியன். புதனை தனது அருகாமையில் உள்ள புதனை சமகிரகமாக பார்க்கிறார். புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறது. எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீடான மீன ராசிக்கு மாறியிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை பல்வேறு வகையில உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம், உத்தியோகம், தொழில், அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அவர் பலம் பெற
வலுப்பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அதிகார தோரணையில் அனைத்து விதமான பணிகளையும் செவ்வன செய்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சூரியன் பல்வேறு விதமான யோகங்களை தன்னுடைய மனிதர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக இயற்கையிலே ஒரு பாவ கிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உட்பட அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. அவர் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்திருந்தாலோ அது போன்ற வாய்ப்புகள் எந்த விஷயத்திலும் கிடைக்காது. குடும்பமாக இருந்தாலும் தொழில், அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் சூரியன் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிற்கு சனியை விட்டு விலகுகிறாருங்க. சூரியனின் நீச்ச வீடாக துலாம் ராசியும் உச்ச வீடாக ராசியும் பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்போதைக்கு வலு பெறக்கூடிய சூரியன் சரியாக ஒரு மாதத்தில் உச்சம் பெற போகிறார். சூரியன் உச்சம் பெறும் தருணம் என்பதும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதற்கான யோகமும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு தருணமுமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் சூரியனுடைய இந்த பயிற்சி மட்டுமல்ல, அடுத்தடுத்து நிகழக்கூடிய பயிற்சியானது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஒரு விடிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மிக வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும். இப்படி சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலுவாக வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்கு மாறியிருப்பது நிச்சயமாக கோல்சார விதியின் அடிப்படையில் லாபமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாகவும் கனக்கச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அலைச்சல் சிரமம் இல்லாமல் அனைத்தையும் செய்து முடிக்கலாம். உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம் நிச்சயமாக விலகுகிறது. வீண் விரைய ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். புதிதாக நிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. உணர்ச்சி வசப்படாமல் பல அற்புதமான செயல்களை குடும்ப ரீதியாக செய்து மகிழ்ச்சியை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க சூரியன். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் மிக்க பதவிகள் உங்களை தேடி வரும். மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக அரசாங்க சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும். ஒப்பந்தங்கள், அனுமதி, வரி சலுகை, மானிய சலுகை உட்பட அனைத்தும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் புதிய ஆர்டர்களும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தொழில்துறையில் அமைகிறது என்பதை லாபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் உண்மைகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய திறமை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கிறார். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய யூகங்கள் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை பெறுவதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சூரியன் லாபஸ்தானத்திற்கு சென்றிருப்பது பெண்மணிகளுக்கு இல்லத்திலும் உத்தியோகம், தொழில் என அனைத்திலும் ஆட்சி பொறுப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளுடைய சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய யோகம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் தினமும் காலை எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.